அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் லேயர் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் டேடி மம்மியோட வெட்டிங் டேக்கு வந்து எங்கள் டேடி செஞ்சார். நேற்று வந்து எங்கள் டேடி மம்மியோட வெட்டிங் டே. இன்றைக்கி வந்து அதோட ரெசிபி வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் அதை போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நிறையா, இந்த இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய வந்து தேவைப்படும். கம்மியாக விற்கிற விலையில் வெங்காயம் வந்து கம்மியாக விற்கிது, ரேட் கம்மியாக இருக்குன்னு அந்த நாளில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஊற்றி ஆனியன் வந்து ஸ்லைஸ்லாம் போட்டு அதை வந்து நல்லா முருவலாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது வந்து கடைசியாக தான் யூஸ் ஆகும். நம்ம வறுத்ததுலேயே பாதி எண்ணெய் எடுத்துகிட்டு பாதி எண்ணெய் மட்டும் வச்சு அதில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ், பூ, பட்டை, ஏலக்காய் மட்டும்தான் நாங்கள் போடுறோம். மற்றபடி அந்த அன்னாச்சி பூ அந்த இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதை நாங்கள் எப்போயுமே போட மாட்டோம். அதனால் பூ, பட்டை, ஏலக்காய் மட்டும் போட்டு அது இதானதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து கிரேவி தனியாக செஞ்சு ஒயிட் ரைஸ் தனியாக செஞ்சு அதை வந்து நம்ம எடுத்து லேயராக வந்து அசம்பிள் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து அப்போ பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சியும் 1.5 ஸ்பூன் வந்து பூண்டும் போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கிறாரு. நாங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் எடுத்துருந்தோம். நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, பெரியம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நிறையா செய்கிறதுனால வெளியில் அடுப்பில் வச்சு தான் செஞ்சோம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வணங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி. இதுக்கு வந்து பிரியாணி மாதிரி தக்காளி நிறையாலாம் யூஸ் ஆகாது, கிரேவிக்கு மட்டும்தான். அப்படிங்கிறதுனால தக்காளி வந்து கொஞ்சமாகவே போதும். அந்த பக்கத்தில் இருக்கிற அடுப்பு வந்து வேலை செய்யலை. அதில் தான் வந்து பிரியாணி பக்ரீத்துக்கு வந்து ரம்ஜானுக்கு வந்து பிரியாணி செஞ்சது. இப்போ அதை வீணாக போச்சுன்னு வேறு அடுப்பு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம வந்து போட போகிறோம். நாங்கள் வந்து நிறையா செய்கிறதுனால 4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறோம். ஏன் வந்து வேறு எதுவுமே நாங்கள் வந்து மிளகாத்தூள், வந்துன்னா கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா அந்த மாதிரி அது எதுவுமே போடலை. வெறும் மிளகுத்தூள் மட்டும், அது என்ன ரெட் சில்லி பவுடர், அது மட்டும்தான் வந்து 4 ஸ்பூன் போட்டோம். அதை போட்டுட்டு 2 பேக்கெட் தயிர் வந்து ஊற்றிக்கிறோம். அதாவது நம்ம கிரேவி எடுத்து அசம்பிள் பண்ணுறதுனால தயிர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால என்னடா கிரேவியில் எண்ணெய் வந்து நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. எண்ணெய் மேலே மிதங்குற எண்ணெய் வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்புறம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1.5 எலுமிச்சம்பழம் அது வந்து நல்லா சாறு எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நான் நிறையா செய்கிறது எல்லாத்துக்கும் செய்கிறதுனாலங்க அப்படிங்கிறதுனால 1.5 எலுமிச்சம்பழம். நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா 1 எலுமிச்சம்பழம் போதும். நல்லா பாருங்கள், சிக்கனுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா பெரிய அடுப்பில் வைக்கவும் தளபுலன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு. இதில் வந்து என்னென்னா தயிரும் எலுமிச்சம்பழமும் கழுவி தயிர் எலுமிச்சம்பழமும் போட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன் நம்ம அதை போடுறோன்னா கறி வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக தான் போடுறது. வந்து கறி நம்ம வந்து போடும்போது கறியில் வந்து தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. கிரேவிலையுமே வந்து அந்த எண்ணெய் நம்ம போடுற வெங்காயம் தக்காளி மட்டும்தான், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டா நம்ம வந்து லேயர் வந்து எடுத்து அசம்பிள் பண்ணும்போது நீத்த மாதிரி அந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே நீத்து அடியில் இருக்கிற சாப்பாடு வந்து இதாகிடும். அதனால் கறியில் இருக்கிற தண்ணி கூட வராமல் வெறும் இது மட்டும் நல்லா போட்டுக்கோங்க, கறி மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. எங்கள் அண்ணி தான் வந்து கிரேவி வந்து கிண்டிகிட்ருக்காங்க. வெயில், நாங்கள் மதியம் டைம் ஆகிடுச்சு செய்கிறப்போ, அதனால் வெயிலில் தானே செஞ்சிட்ருந்தாங்க. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ எண்ணெய் வந்து அதில் இதாகுதுன்னு. அந்த எண்ணெயை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், அப்படியே வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் மட்டும் இல்லை, கறியுமே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பாடு வந்து வடிக்கிறதுக்காக வந்து அப்பா ஒலை வைக்கிறாரு. ஒலை வச்சு மூடி வச்சுட்டு ஒலை கொதிக்க போகிற நேரத்தில் நம்ம வந்து அரிசி கழுவுனா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து எண்ணெய் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இதில் வந்து கறியும் கிரேவியும் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிட்ருக்காங்க. ஒலை வந்து கொதிக்க போகுது. எங்கள் அண்ணன் வந்து அரிசி கழுவிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம அரிசி போட்டால் போதும். முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா வந்து சாப்பாடு குழஞ்சி போயிடும். ஒலை கொதித்ததும் அரிசியுமே வந்து போட்டு நம்ம வந்து வடிச்சு எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம வெள்ளை சாப்பாடு மாதிரி இல்லாமல் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் தயிர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் எல்லாம் புளிஞ்சு விட போகிறோம். எலுமிச்சம்பழம் புளியறதுக்கு காரணம் என்னென்னா சாப்பாடு வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தோம். சாப்பாடு வந்து உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் வந்து ஊற்றிக்கிட்டோம். அப்போ 1.5 எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிட்டாரு. பெரிய சட்டியில் வச்சோம் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து 1.5 எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிட்டாரு. நீங்கள் சின்ன சட்டியில் வச்சா எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் இதுக்கு தேவை மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் வந்து எதுக்கு ஊற்றுனார் அப்படின்னா சாப்பாடு வந்து
வெள்ளையாக நல்லா இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சாப்பாடு வந்து கலராக இல்லாமல் இது இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்தியா கேட்ஸோட பாஸ்மதி அரிசி தான் வந்து எடுத்திருந்தோம். 2.5 கிலோ வந்து இது பண்ணோம். அப்போ வந்து 1 பேக்கெட் தயிர் ஊற்றுறாரு. போதும், இவ்வளோ நம்ம நிறையா இருக்குது, 1 பேக்கெட் தயிர் போதுமானா 1 பேக்கெட் தயிர் போதும். அப்போ வந்து 1 பேக்கெட் தயிர் போதும்னு தான் சொன்னார். போட்டு சாப்பாடு வந்து குலையாமல் கொஞ்சம் வெறையாக இருக்கும் போதே வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். குழஞ்சிருச்சுன்னா வந்து இதாகிடும். குலையாமல் வந்து சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர், எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் 3 கலர் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதை வந்து போட்டு நல்லா கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது இப்போ வந்து லேயர் வந்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய், நம்ம அந்த கிரேவியில் மேலே இருந்ததில்ல அந்த எண்ணெய் தான் அது. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் பொலன்னு இருக்கணும். இதுக்காக தான் சொன்னேன், சாப்பாடு வந்து குழஞ்சிடக்கூடாது, சாப்பாடு வந்து பார்த்து வடிக்கணுங்கிறதுக்காக. கீழே வந்து அந்த கிரேவிலேருந்து எடுத்த எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஏன் வந்து எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம தம் வைக்கும் போது சாப்பாடு வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கீழே வந்து எண்ணெய் ஊற்றுறோம். இதில் வந்து இப்போ கீழே வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே வந்து சாப்பாடு வந்து ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கலர் ஒவ்வொரு கலராக. இப்போ எல்லோ கலர்னால் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன் வறுத்து வச்சோல இது. நீங்கள் வந்து இப்போ இந்த ஆனியன் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுத்ததுனால வந்து கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் வந்து வெறுவாயில் சாப்பிடவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லோ கலர் ஊற்றி ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து போட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி தூவி விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியுமே வந்து அங்கங்கே கொஞ்சமாக நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நிறைய போட்டுட்டிங்கன்னா அடுத்த லேயருக்கு வந்து பத்தாது. சும்மா கொஞ்சமாக வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி போட்டுட்டு அப்புறம் நம்ம சிக்கன் வந்து எடுத்து வச்சோம் இல்லையா, கிரேவிலேருந்து தனியாக சிக்கன் பிரித்து வச்சோம் இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டு அதையுமே வந்து அங்கங்கே நம்ம சாப்பாடு எடுக்கும்போது அதில் கறி வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் போகிற மாதிரி கறி வந்து அசம்பிள் பண்ணணும். எங்கள் டேடி தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் டேடி வந்து இதை சூப்பராக செய்வார். அவர் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னே சொல்லலாம். எங்கள் வீட்டில் செஞ்சால் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை போட்டுட்டு மேலே வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெருசாக இருந்தால் வாயில் கடிப்படுறது அதுவே ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து தூவிட்டு இப்போ இதை தூவிட்டாங்களா, இது வந்து ஒரு லேயர் இது ஒரு லேயர். இதுக்கப்புறம் திரும்பவும் சாப்பாடு கலரு அப்புறம் திரும்ப வந்து இது அந்த மாதிரி வந்து போடலாம். சாப்பாடு போட்டுட்டு இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து அப்பா ஊற்றுறாரு. இதே மாதிரி தான் சாப்பாடு முன்னே எல்லோ கலர் ஊற்றினாரு, அதுக்கு மேலே ஆனியன், அப்புறம் கிரேவி, அப்புறம் சிக்கன், அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அடுத்த லேயர் சாப்பாடு போட்டு க்ரீன் கலர் ஊற்றுறாரு. இதுக்கு மேலே வந்து அப்புறம் வந்து ரெட் கலர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றுறாரு. இந்த மாதிரி லேயர் பை லேயராக சாப்பாடு இருக்கிற வரையும் வந்து இது பண்ணணும். நம்ம வந்து ஒரேடியாக இது போட்டுறாமல் பார்த்து அசம்பிள் பண்ணணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி லேயரும் வந்து போட்டு முடிச்சிட்டாரு. இது வந்து அப்படியே வந்து எடுத்து அடுப்பில் வச்சு சைடு ஃபுல்லாக ஆவி வர மாதிரி வந்து தம் விடணும். அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு தம் வைக்கிற மாதிரி வைக்கணும். தம் ஆயிடுச்சு சாப்பாடு வந்து. இப்போ வந்து சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. நாங்கள் டைம் ஆகிடுச்சு, மணி வந்து ஒரு 2:45 பக்கம் ஆகிடுச்சு. சாப்பிடும்போது எடுத்து வச்சு சாப்பாட ஆரம்பிச்சிடலாம். எடுக்கும் போதே பாருங்களேன், அந்த கலர் வந்து தனியாக தெரியுது. ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், அது வந்து லேயராக சூப்பராக தெரியுது. தட்டில் போட்டு ஃபஸ்ட்டு நான் அப்பாவுக்கு தான் கொடுத்தேன். அப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடு பாருங்கள், எடுக்க அப்படியே பாத்திரத்தில் இருக்கும் போதே பார்த்தா லேயராக சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து அப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் யாருக்காவது கெஸ்ட்டு வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.